Hi everyone, 12th standard physics ஒரு முக்கியமான வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க போட்டுட்டேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் போட்டேன். இருந்தாலும் ஒரு பிகினராக இருந்தீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆஃப் அலிக்கே நான் சரியாக பண்ணல அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஈஸியாக 5 5 மார்க் எழுதிடலாம், 5 2 மார்க் எழுதலாம், 5 3 மார்க். சார் 6 தானே, நீங்கள் 5 சொல்கிறீங்க. அதாவது ப்ராப்ளம், அப்ளிகேஷன் ஓரியன்ட், கான்செப்டல் ஓரியன்ட், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்ஸில் நிறையாவே. அண்ட் ஆல்சோ 1 மார்க் நிறைய ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு 70க்கு 55க்கு மேலே டேம் ஷோராக கிடைக்கும் பிகினர்ஸ்க்கு. நீங்கள் 60 கூட எடுக்க முடியும் சில டைம், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக கேட்டால் ப்ராப்ளம்ஸாக கேட்டு தள்ளிட்டாங்கன்னா 55 கூட எடுக்கலாம். ஆனால் 5 5 மார்க் கேரண்டி. ஸோ 35 கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இது படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க நம்புகிறேன். இதெல்லாம் தவறு விட்டுறாதீங்க. டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின். இதெல்லாம் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கம்மியாக தான் எழுதியிருக்கேன். உங்களுக்காக ரொம்ப ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஒரு 3 மார்க் படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிற 30 40 இருக்குது எப்படி படிக்கிறது? சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 3 மார்க் எடுத்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, அப்ளிகேஷன்ஸு, சின்ன டெரிவேஷன்ஸு, இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்திங்கன்னா 2 நாளில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் 5 மார்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், சரிங்களா? டெரிவேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல், காஸ் லா. ஃபிசிக்ஸு யாருமே 60 கீழே எடுக்க மாட்டேங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அது நான் கேரண்டி. அச்சுக்கோடு, நடுவரை கோடு, காஸ் விதி. அதாவது காஸ் விதியில் வந்து பார்த்திங்கன்னா லாங் கண்டக்டர், பிளெயின் ஷீட்டு, ஸ்பெரிக்கல் ஷீட், 3 அப்ளிகேஷன் இருக்குது. 3 டெரிவேஷனையும் போட்டு பாருங்கள். புதுசாக படிக்கிறாந்தா பெரிய யூடியூப் சேனல் இருக்குது ஃபிசிக்ஸு. ஸோ அதை நீங்கள் டெரிவேஷன் எடுத்து பார்த்து படிக்கல. உங்கள் டீச்சர்கிட்ட டவுட் கேளுங்க. கண்டிப்பாக காஸ்லாம் இந்த தடவை கேட்க வாய்ப்பு இருக்குது. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த தடவை. பொட்டன்ஷியல் டு டைபோல் கேசஸோடு படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். செகண்ட் லெசன் வாங்க. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டு, வீட் ஸ்டோன் பிரிட்ஜு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூசிங் வோல்ட்மீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர், கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வருஷத்தை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், தேர்ட் லெசன் பயோட் சவர்லோட அப்ளிகேஷன். சர்க்குலர் காயில், சைக்ளோட்ரான், கண்டிப்பாங்க லிமிட்டேஷனோடு சேர்த்து படிங்க, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர், நிறைய பேர் இதை படிச்சிருக்க மாட்டீங்க, படிங்க. டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி. 4th லெசன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கல. 4th லெசன் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து 2 போது ரொம்ப வீக்காக இருக்கும். மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் 5th லெசன். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டால் ஒம்பாயிரும். இருந்தாலும் டயக்ராம் ஓரியன்டாக பார்த்து கான்செப்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. லென்ஸ் மேக்கர்ஸ், மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் கூட லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் போட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஃபிசூஸ் மெத்தட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆஃப் தி லைட் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யங்ஸ் டபுள் ஸ்லிட் 2 இருக்குது. யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் பேண்ட்வித் கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்குது. யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா தான் பேண்ட்வித்தே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் யங்ஸ் டபுள் ஸ்லிட் செட்டப்புக்கு மட்டும் கேட்டாங்கன்னா, செட்டப் கேட்டு பாத் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா அது வேறு கொஸ்டின். ரெண்டுமே கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ யங்ஸ் டபுள் ஸ்லிட் செட்டப் நான் இங்கே எழுதலை, அதையும் பார்த்துக்கோங்க. செட்டப் ஏன்னா பாத் டிஃபரன்ஸ் இந்த டெரிவேஷன் கூட வரும். செட்டப் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். பேண்ட்வித்துன்னு கேட்டால் பாத் டிஃபரன்ஸு பேண்ட்வித் கால்குலேஷன் போதும். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோட்டிக் ஈக்குவேஷன் 8th லெசன். ஃபோட்டோ எமிசிவ் செல் 7th லெசனில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன், அதையாவது படிங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டேவிஸ் ஜெர்மன். அடுத்தது 9th லெசன். ஜே தாம்சன், போர் nth ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் nth வெலாசிட்டி. ஓகேவா? அடுத்து ரேடியேட்டிவ் லா ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம் போன வருஷம் கேட்டாச்சு, ரொம்ப முக்கியம்தான். நான் 9th லெசன் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன், நியூக்ளியர் ரியாக்டர் கொடுக்கல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மில்லிங்கன் தேவையில்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எது கொடுக்கலன்னா போரோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து புக் பேக்கு. எனர்ஜி மேபி வரலாம், அது மட்டும் வேணால் பார்த்துக்கோங்க. ஃபுல் வே ரெக்டிஃபயர், ஹாஃப் வே ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டர்ஸ் சுவிட்சு, டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர். ஓகே, படிச்சு தான் ஆகணும். டிமோர்கன் ஈஸி படிச்சிருங்க. ஃபுல் வே ஆஃப் வே கண்டிப்பாக படிச்சிருக்கேன்னு தெரியும், ஏன்னா முக்கியமான கேள்வி. டிரான்சிஸ்டர்ஸ்னு ஆசிலேட்டர் ஒன்று இருக்கியா, அது வருது. கொஞ்சம் கஷ்டமாக கேட்டால் அது வருது, பார்த்துக்கோங்க. நான் ஒரு சில கொஷின் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் இல்லையா, இது விட்டுட்டேன்ட்டு சொல்லியிருப்பேன். இப்போ 9th லெசனில் சொன்னேன், இதில் சொன்னேன். அதாவது டாப்பர்ஸாக இருக்க பட்சத்தில் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் இது போதும், இதை வச்சு நம்ம கண்டிப்பாக எழுதிடலாம். 3 மார்க் வாங்க. பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், கெப்பாசிட்டர் சீரீஸ் பேரலல் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். 5 மார்க்லையும் கேட்பாங்க. ரெசிஸ்டர் சீரீஸ் பேரலல், இது செகண்ட் லெசனு. ஒப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலம்ஸ்லாம் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, இம்பார்ட்டன்ட் கேள்வி. டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், சின்ன டெரிவேஷனுங்க, போட்டு பாருங்கள். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட் லெசன் 6 இருக்குன்னு பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. மெதுவாக நீங்கள் படித்தது தான், ஏன்னா ஒரு சிலது படித்த மறந்துருப்பீங்க, கண்டிப்பாக படிங்க. கிரிச்சாஃப் லா, சீபக் அப்ளிகேஷன், சீபக் எஃபெக்டோட அப்ளிகேஷன், அவ்வளோதான். தேர்ட் லெசன் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா ஃபெரோ பேரா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. டயா ஃபெரோ பேரா மேக்னட்டிசமோட கம்பேரிசன் மாதிரி கேட்பாங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் முக்கியமான கேள்வி, சிக்னிஃபிகன்ஸ் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. கேவலோமீட்டர் டர்மீட்டர், கேவலோமீட்டர் வோல்ட்மீட்டர், கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட்ங்க. டயக்ராமோட படிங்க. எனர்ஜி லாஸ் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி நான் சொல்கிறது இது 4th லெசன், வேறு எதுவுமே 4th கொடுக்கல. 4th நிறைய இருக்குது ஆனால் கொடுக்கல. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5th லெசன். எக்ஸ்பிளைன் மைக்ரோவேவ், விசிபிள், எக்ஸ்ரே, யூவி, ஐஆர்ஏ. இந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் படிக்கிறது இல்லை. இப்போ மைக்ரோவேவ், விசிபிள், எக்ஸ்ரே, யூவி, ஐஆர்ஏலாம் இருக்குது சோர்ஸ். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை படிக்கணும். யூசஸ்ஸு அதோட யூசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஒன்று, யூசஸ் ஒன்று, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 3 பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க. ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் 6வது லெசன். ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப ஈஸி. ஆப்டிக்கல் பாத் டெரிவேஷன் சின்னது தான். கிரிட்டிக்கல் ஆங்கிள் இதெல்லாம் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ரெயின்போ ஃபார்மேஷன் புரிஞ்சு படிங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை பிளேன் மிரர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுதான் 6th லெசன். 7th லெசன்லேருந்து கண்டிப்பாக நம்ம எழுதிடலாம், ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். ப்ரூஸ்டர் லா, நைக்கிள் ப்ரிசம், யூசஸ் ஆஃப் போலராய்ட், இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 காமன் நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 30th கொஸ்டின் ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர் 7th லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே ரொம்ப முக்கியம். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் படிச்சிங்க போதும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அடுத்து போர் லிமிட்டேஷன் இது வந்து நம்ம 7th அதே லெசன் தான். க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்ரோச் ரூத்ரஃபோர்டோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினிஷன் படிச்சிங்கனாலே இது போட்டுடலாம். போர் பாஸ்லேட்ஸ், போர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன், குவான்டைசேஷன் கண்டிஷன், ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் தான் சுத்தம் அப்படின்னு 4 பாயிண்ட் அங்கே இருக்கும், படிச்சுக்கோங்க. 10th லெசன் வாங்க. எல்இடியோட அப்ளிகேஷன், என்பிஎன் டிரான்சிஸ்டர் வரைய சொல்லுவாங்க. சிஇ மோடு பெரிய டயக்ராமு, அதிலே சிஇ மோடு, சிசி மோடு, சிபி அந்த மோடு வரைய சொல்லுவாங்க டிரான்சிஸ்டர். அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் எஃப்எம், ரேடார் அதோட அப்ளிகேஷன், சேட்டலைட் அதோட அட்வான்டேஜ், ஆப்டிக்கல் ஃபைபர் அதோட அட்வான்டேஜ் அப்ளிகேஷனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக தான் படித்தாலே புரிஞ்சிடும். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் 11th லெசன். அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல், ஃபங்க்ஷன் ஆஃப் கீ காம்பனன்ட்ஸ் இன் ரோபோட்டிக்ஸ். ஸோ நான் 3 மட்டும் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் எல்லாமே பாருங்கள். 11th லெசன் கேட்டால் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும், அதனால தான் நான் சொன்னேன் 11th லெசனில் 46 கொஷின் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்னு வருது, ஹாஃப் இயர்லி கிடையாது. பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் போய் 25 கொஷின்லாம் கொடுத்துட்டு இருந்தால் 40 மார்க் தான் எடுக்க முடியும். ஏன்னா எது வரும் எது வராதுன்னு தெரியும். அவங்களே ஒரு 2 ப்ராப்ளம் கேட்டு ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் வேறு கேட்டாலும் கேட்கலாம். 3 ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் வரலாம். இதில் வேறு தியரி எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ நமக்கே வருது 10 கொஷின் தான், அதில் 6 எழுதணும். 9 கொஷின் தான், 6 எழுதணும். அதில் 3 ப்ராப்ளம் வந்ததுன்னா நமக்கு ஆப்ஷன் கம்மியாயிரும். அதுக்காக தான் இவ்வளோ கொடுக்குறேன். இதுவே நான் ரெக்டிஃபை பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் போய் புக்கில் கோத்ரூ பண்ணி பாருங்கள். செகண்ட் லெசன் 2 மார்க் பாருங்கள், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் அது மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறேன். எனக்கு எழுத விடலாம் புக் பேக்கோட பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க்கில் லெசன் 1 கூலும்ஸ் லா, காஸ் லா, கிராவிடேஷன், கூலும் ஃபோர்ஸ் வித்தியாசம் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் எது படித்தாலும் ஃபிசிக்ஸில் யூனிட் இருந்தால் யூனிட்டோட படிங்க, ஈக்குவேஷன் இருந்தால் ஈக்குவேஷனும் படிங்க, அப்போ தான் மார்க் போடுவாங்க. கொரோனா டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக படிக்கணும். போலார் அண்ட் நான் போலார் வித் எக்ஸாம்பிள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், ஈக்குபோட்டன் சர்ஃபேஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் படிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட் வை, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு, வாட் இஸ் போலரைசேஷன். இந்த ஃபஸ்ட் லெசன்லாம் படித்து அழுத்திருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். லெசன் 2ல் கிர்ச்சாஃப் லா, ஓம்ஸ் லா, கரண்ட் டென்சிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டி. இது போக நான் எழுத இடம் இல்லாதனால புக் பேக் நம்பர் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் 1, 7th 1, 8th 1, 16th 1, 17th 1, 18th 1, 19th 1, 20th 1. என்னன்னா ஸ்பெல்டியர், சீபக்கு, தாம்சனு இந்த லா மட்டும் விடவே கூடாது. 2 லா நமக்கு கேட்குறாங்க. எப்படியே 2 மார்க்கில் 2 லா கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் லெசனில் 2 லா ஆச்சுங்களா. செகண்ட் லெசனில் கிர்ச்சாஃப் லா, ஓம்ஸ் லா மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக், சீபக்கு, பெல்டியர், தாம்சன் 5 லா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப் லா. ஸோ இதெல்லாம் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதுதான். லெசன் 3 வாங்க. மொத்தமாக 6 கொஷின் தான் கொடுத்துருக்கேன், அது லா தான் கொடுத்துருக்கேன். பயோட் சவர்ட் லா, டிஃபைன் ஆம்பியர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேரடே லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதுதான் நான் கொடுத்துருக்கேன். அது போக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள் 3, 4, 6, 8, 10, 13, 14. லெசன் 4 பாருங்கள், அதுவும் லா தான் கொடுத்துருக்கேன், அதுதான் இவ்வளோ கம்மி. ஃபேரடே 2 லா இருக்கும் படிக்கணும். லென்ஸ் லா படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் படிக்கணும், ரொம்ப முக்கியம். மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இண்டியூஸ் இஎம்எஃப் சொல்லி 2 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்ட் இருக்கும், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர். லெசன் 4ல் குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை விடவே கூடாது. ஸோ இதெல்லாம் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் படிக்கும்போதே படிங்க, அது கேட்கலாம். அப்புறம் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. லெசன் 5ல் 2 தான் எழுதியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஃப்ரான் ஆஃப் லைன். மீதி ஏதாவது 2 மார்க் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க, அதுலேருந்தே 2 மார்க் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. லெசன் 6 கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் 7 தான் இருக்குது.
5, 7, 11, 16, 25, 27, 22. அது போக இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன, டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு புக் பேக்கில் கொஸ்டின் இருக்கும், அதுவும் படிக்கணும். கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் விட்டுறாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஸ்னெல்ஸ்லாம் இருக்கும், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்பர்ஷன் இருக்கும், பவர் ஆஃப் லென்ஸ் இருக்கும். இது மாதிரி மொக்க 2 மார்க் தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 1/2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். லெசன் 7 2 தான் சொல்லியிருக்கேன், ஹைஜென்ஸ் பிரின்சிபல், வேவ் ஃப்ரண்ட் போதும். அடுத்த லெசன் 8 வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனுங்க. 2, 3, 6, 7, 9, 11, 14, 15, 17. இதில் ஒர்க் ஃபங்க்ஷன், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, டாபிக் பொட்டன்ஷியல், பிரிம்ஸ் லங்கு, அப்புறம் டீப்ரோக்லே ஹைப்போதெசிஸ், ஃபோட்டோசெல் அதனுடைய டைப்ஸு இதுதாங்க இருக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா அதுதான். லெசன் 9 வாங்க, கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் லெசன் 9, 10. ஏன்னா லெசன் 9 பெரிய லெசன், ஆனால் ஈஸி லெசன். பாருங்கள், 5th, 6th, 7th, 8th, 9th, 11th, 12th, 13. 11, 12, 13 அதான் ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோன் ரொம்ப ஈஸி. 5th லெசன் 5th, 6th, 8th இம்பேக்ட் பேராமீட்டர்னு என்ன, போர் பாஸ்லேட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரேடியாக்டிவ்னா என்ன, மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்ன, ஆஃப் லைஃப் பீரியட்னா என்ன, மீன் லைஃப்னா என்ன, டிஃபைன் கியூரி, டிகே ரேட்டு, இதெல்லாம் தான் இங்கே எழுதியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசன் 10 வாங்க, நிறையா இருக்குது, நான் கம்மி பண்ணியிருக்கேன். 1, 3, 8 ஃபார்பிடன் எனர்ஜி கேப்பு, 3, 8 அவலாஞ்சி 0 பிரேக் டவுன் ஒன்று இருக்குது, 3 மார்க்லையும் கேட்கலாம், அதுவும் புக் பேக்கில் நோட் பண்ணியிருக்கேன். 16, 17, 18, 19, 20. இந்த 19க்கு மேலே ஒன்றுமே இருக்காது, படித்தாலே ஒரு டைம் படித்தாலே புரிஞ்சிடும். பேண்ட் வித்து, யூனிவர்சல் கேட்ஸ், யூனிவர்சல் கேட்ஸ் எது, நேண்டு நாரு, அது ஏன்னு கேட்குறாங்க. அப்புறம் லாஜிக் கேட்னா என்ன, ஐசினா என்ன, அப்புறம் எல்இடி அப்ளிகேஷன், சோலாரோட பிரின்சிபல், அப்புறம் வந்து பேண்ட் வித்து, அதுக்கப்புறம் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதெல்லாம் தான் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அது போக மாடுலேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். இது போக இந்த லெசனில் டோப்பிங்னா என்ன, கண்டிப்பாக ஒரு 6 கொஸ்டின் சொல்லணும்னா பார்கேஷன் க்ரைட்டீரியா, டோப்பிங், அப்புறம் இன்ட்ரென்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கிப் ஜோன் அது வந்து புக்கின்னு படிச்சுக்கோங்க. ரெக்டிஃபிகேஷன் என்ன, புக் பேக்லேயே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 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 கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின், நான் சொன்னதெல்லாம் மாடுலேஷன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ என்னங்க, கண்டிப்பாக 2 மார்க்குன்னு கணக்கு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் 13, செகண்ட் லெசனில் குறைய 10 கூட இருக்காது. 3rd, 4th நான் ரெண்டுமே சேர்த்தியே 10 தான் எடுத்துருக்கிறேன். 5th லெசனில் 2, 7th லெசனில் 2, 6th லெசனில் ஒரு 7, 8 தான். 8th லெசன்லையும் கம்மி தான். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 லெசன்லையும் சேர்த்து 60 2 மார்க் கூட சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் வேணால் எண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 2 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா எல்லா லாவும் இருக்கும், உங்களுக்கு 2 லா இருக்கும், 2 அப்ளிகேஷன் கேட்பாங்க, அண்ட் கான்செப்டில் வந்துட்டு 2 கேட்பாங்க. 9 கொஸ்டினில் 2 ப்ராப்ளம் கேட்பாங்க. இதெல்லாம் எப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ என்னங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் எக்ஸாமுக்கும் இது இம்பார்ட்டன்ட் தான். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே ஆரம்பித்தேன். இது படித்தா 55+ என்ன 60 கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன், நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் பார்த்தா. அதுக்கு நான் தனியாக வீடியோ போகிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் 5 into 5 25 35 கொஸ்டினுமே படிச்சிருக்கேன், எதையுமே விட்டுறாதீங்க. தேங்க்யூ.